இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா போச்சு. அப்பா உள்ள போறாரு. மாட்ன இவர் எதுக்கு இப்ப அங்க போயிட்டு இருக்காரு? ஐயோ, இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தாண்டா. உன்ன ஒருவேளை பிடிக்கலன்னா அப்பாவே உனக்கு பதிலா சாரி சொல்லிடுவாரு. நாளைக்கு ஒருவேளை நீ நொண்டிக்கிட்டே வந்தாலும் பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிருவாரு. வில்லன் பக்கத்துல காமெடியன் மாதிரி கவுண்டர் குடுக்குறேடி. சி, ஒருவேளை எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீ அதை கொண்டாடுவ போலியடி. அப்படிலாம் சொல்லாதடா. ஏதோ என்னால முடிச்சத சொல்லி உன்னை இந்த டென்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம் தான் நான் பார்த்தேன். வேண்டாம் தாயே, வேண்டாம். கொலுசு கொடுக்கிற பாசிட்டிவ் ஆன்சர்ல மட்டும்தான் என்னோட டென்ஷன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹலோ, என்னங்க இது? இவ்ளோ காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? நம்ம ககன் வீட்ல தான் இருக்கான். சாரதா, சாதாரணமா பசங்க லவ் பண்ணா பெரியவங்க குறுக்க வருவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல பசங்க தான் நமக்கு குறுக்க வராங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது மூளை குழம்பிருச்சா? சாரதா, ஐ லவ் யூ. இப்ப நீ போனை கட் பண்ண, அப்புறம் ககனுக்கு போன் பண்ணி உங்ககிட்ட போனை கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வாழ்க்கையில அவன் உங்க முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது போன் வேற எனக்கு எடுத்துட்டு வந்து தருவானா? அவன் குடுக்கலனா ராத்திரி வீட்டு கதவை திறந்து வை. சேவரேறி குதிச்சு வந்து உன்னை நேர்ல பாக்குறேன். நீங்க என்ன இப்பதான் புதுசா காதலிக்கிறீங்களா என்ன? சாரதா, நடுராத்திரியில ஒரு பையன் ஒரு பொண்ணு தேடி வந்தா அது காதல் இல்லையா? ஆமா. அப்படின்னா நம்ம ககன் காதல்ல விழுந்துட்டான். ஆமா சாரதா, ராத்திரி பூமியை தேடி ககன் செவரேறி குதிச்சு வந்து அவளை பார்த்துட்டு போயிருக்கான். நம்ம ககன் பூமிய மனசார காதலிக்கிறான். நீ பூமியை காதலிக்கிறியான்னு நான் அவனை நிறைய வாட்டி கேட்டங்க. இல்லன்னு சொன்னானே. அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல, இனி கேட்டுட்டு இருக்காத, அவனை வச்சு செய். நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். ககன், நேத்து ராத்திரி பூமியை பார்க்க போனியா? ஐயோ, மெதுவா பார்த்து. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் சொல்லல. ஓ, அப்ப உனக்கும் தெரியுமா? தெரியும். அண்ணன் போனா அதுக்கு என்ன இப்போ? என்னடி என்னன்னு கேக்குற? அவன் பூமியை பார்க்க தானே போயிருந்தா? ஆமா. எதுக்கு போனா? எதுக்குன்னா பூமியை பார்க்க தான் போயிருந்தான். மரியாதை வச்சிருக்கிறவங்கள நடு ராத்திரியில பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் கிட்ட இருக்கா என்ன? நீ சும்மா இருக்கியா? அது இல்ல ககன், நடு ராத்திரியில ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்க போறானா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். அவங்க காதலிக்கிறாங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் பேசுவாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் காதல்லையே வந்து நிறுத்துறீங்களேமா? பின்ன நீ பண்ற வேலையெல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படி தாண்டா தோணுது. இப்பவாவது உண்மைய சொல்லுடா. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு போன? எதுக்குன்னு கேட்டா, பூமிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அவ போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி தனியா வச்சிருந்தாங்கல்ல.
அந்த பாக்கெட்டை பூமி எடுத்துட்டு போகிறதுக்கு மறந்துட்டாமா. அதான் நேத்து நான் ஹாஸ்பிடல் போனப்போ அவங்க மறந்துட்டாங்க, நீங்க கொடுத்துருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அத குடுக்கறதுக்கு தான் போனேன். அவ்வளோ நடுராத்திரியில அந்த சின்ன பாக்கெட் கொடுக்க போனியா? ஆமா, பகல் நேரத்துல போனா அந்த சரத்சந்திரா சும்மா இருக்க மாட்டான்ல. தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்கு தான் நைட்டு போனம்மா. அவ்வளவுதானா? நான் தான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். பூமி, நான் என்னன்னு சொல்றது பூமி? அம்மா உன்னை காதலிக்கிறியான்னு சொல்லி கேட்டாங்கன்னா உண்மையை மறைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பூமி. ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதை விட நம்ம 2 பேரும் சேர்ந்து காதலிக்கிறோம்னு சொல்றதுல தானே ஒரு கிக் இருக்கும். என்ன கரெக்ட் தானே? அப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா பூமி? Love, 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 love. You. I love you, 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 I love you. நான் உனக்கு I love you சொல்லிட்டேன், நீ எனக்கு சொல்ல மாட்டியா பூமி? பூமி, நீயும் என்ன காதலிக்கிறியா இல்ல இல்லையா?